ப்ரெசன்டேஷன் மோஸ்ட் இன்ட்ரோவர்ட் ப்ரொஃபஷனல்ஸுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்கிறது. நான் ப்ரெசன்டேஷன் பண்றது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. நான் நேற்று ஆக்சுவலி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, ப்ரெசன்டேஷன் ரீதியா ஓகே, என்னோட கிளைண்ட் வந்து ப்ரெசன்டேஷன் எப்படி பண்றதுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு சொல்லி தரதுக்காக நான் அங்கங்க ரெஃபரன்ஸ் எடுப்பேன். ஸோ அப்படி ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது கீழே நிறைய பேர் ஆஸ் அ இன்ட்ரோவர்ட் I'm just having a huge amount of fear about doing a presentation in front of people அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ I just have a thought like நானுமே ஒரு பாயிண்ட்ல அப்படிதான் எழுதிருக்கேன். பட் now I'm just move on from everything, right? So yeah, இந்த கவுண்டென்ட் பண்றதுக்கு என்னோட கிளைண்ட் தான் எனக்கு முக்கியமான ஒரு புள்ளியா இருந்தாங்க. பிகாஸ் she just tell me like எனக்கு நாளைக்கு ப்ரெசன்டேஷன் இருக்கு, பட் எனக்கு எப்படி கான்ஃபிடென்ட்டா பேசுறதுன்னு தெரியல. அவங்களோட டீம்மேட் ஒருத்தவங்களோட வாய்ஸ் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. இங்க பாருங்க இந்த பொண்ணு எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன், பட் நான் அவங்களுக்கு எந்த விஷயத்த சொல்லி கொடுத்தேன், என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணா அது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, அவங்க எப்படி கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணாங்க அட் எண்ட் ஆஃப் த டே அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்க விடாம பண்ணுது ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது. நம்பர் 2, நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்றது மூலியமா உங்களோட அந்த கான்ஃபிடென்ட்டா ரீபில்ட் பண்ண முடியும் இமீடியட்டா அப்படிங்கிறத. ஃபைனலி எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதே சொல்லித்தரேன். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் 3 விஷயம் இருக்கு நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா இல்லாம இருக்கிறதுக்கு. அதுல நம்பர் 1 மீ வெர்சஸ் தெம் சினாரியோஸ். இந்த மீ வெர்சஸ் தெம் அப்படிங்கிறதுல இப்போ நான் வந்து ஒரு கேம் விளாடுறேன், பப்ஜியோ நம்ம விளாடுறேன். நான் வந்து லெவல் 20ல இருக்கேன். ஓகே, இப்போ நீங்க தான் ஒரு பிகினர். ஓகே, புதுசா உள்ள வந்து ஜாயின் ஆகுறீங்க. நீங்க லெவல் 1ல இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. எனக்கு வந்து சூப்பரான ட்ரெஸ் இருக்கு பிகாஸ் ஐ எம் லெவல் 20. நீங்க வந்து லெவல் 1 இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்போ நீங்க உங்களோட கேமிங் ஸ்கில்லையும் என்னோட கேமிங் ஸ்கில்லையும் நீங்க கம்பேர் பண்ண முடியுமா இந்த இடத்துலன்னு கேட்டா முடியாது. பிகாஸ் நான் ஆல்ரெடி லெவல் 20ல இருக்கேன், நீங்க லெவல் 1ல தான் இருக்கீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா நிறைய கேம் ப்ளே பண்ணி என்னோட லெவலுக்கு வந்தாதான் உங்களால அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் லெவல் 20ல இருக்கேன் அப்படின்னா இந்த லெவல் 20ல இருக்க பிளேயரை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இவங்க தோத்து போயிடுவாங்க, அந்த கேமை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ இதே தான் கம்யூனிகேஷன்லையும். லெட்ஸே ஒருத்தர் வந்து அவங்களோட ஸ்கூல் சரௌண்டிங்ஸ், அவங்களோட என்விரான்மெண்ட் சொல்லி எல்லாமே வித்தியாசமா இருந்திருக்கும். அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் சின்ன வயசுல இருந்து இந்தான்னு ஊட்டி 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 வளர்ந்துருப்பாங்க. அவங்க கூட போய் நீங்க காம்பீட் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் அ ஃபேர் கேமா அப்படின்னு கேட்டா நோ, இட்ஸ் நாட் அ ஃபேர் கேம். ஹீ இஸ் இன் திஸ் லெவல் but you are in the level. How can you beat him actually? If you need to beat him or if you need to be better him, you just need to improve your skills day by day, right? So this is what the thing. So இப்படி நீங்க கம்பேர் பண்றதுனால என்ன நடக்கும்னா, நீங்க அவங்க கூட போட்டி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. இன்ஃபேக்ட் நீங்க அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொன்னா கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டாங்க பிகாஸ் ஷி இஸ் நாட் யுவர் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி. நீங்க அவங்க எப்பவுமே ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டு கூட காம்படிட் பண்ண மாட்டோம். அண்ட் ஸோ ஃப்ரெண்டை பார்த்து பொறாமப்பட மாட்டோம். பட் ஃப்ரெண்டை பார்த்து பொறாமப்படுறோம், காம்படிட் பண்றோம் அப்படின்னா அவன் ஃப்ரெண்டு கிடையாது, ரைட்? ஸோ என்னோட ஃபார்முலாஸ்ல என்னோட டிக்ஷனரில இதுதான் அர்த்தம். உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த கம்பேரிசன் வேண்டாம், ரைட்? அவங்க வேற பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களோட வேற பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ 2 பேர் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? ஜஸ்ட் இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில். செகண்ட், விச் இஸ் அ ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், ஃபியர் ஆஃப் ஜட்மெண்ட். கம்யூனிகேஷன் அப்படிங்கிற வரும்போது நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம், அதாவது ஒரு சேல்ஸ் பீப்புள் பாத்தீங்க அப்படின்னா நிறைய அவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு ஃபெயிலியர்ஸ் இருக்கும். அதாவது சேல்ஸ்ல அவங்களால இம்ப்ரூவே ஆக முடியாது. ரீசன் என்ன? they won't try to get rejection actually. அந்த ரிஜெக்ஷனுக்கு பயங்கரமா பயப்படுவாங்க. இந்த ரிஜெக்ஷனோ இல்ல ஜட்மெண்டல் தாட்ஸோ எங்கேருந்து கிரியேட் ஆகும்னா ஓவர் திங்கிங். ஒருத்தர் வந்து ஒரு பிரசன்டேஷன் வந்து பெர்ஃபெக்டா நான் பிச் பெர்ஃபெக்டா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்களால கொடுக்க முடியல. ரீசன் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ரீசன் தான், அவங்க கொடுக்குற விஷயத்த அப்படியே நான் வந்து பெர்ஃபெக்டா கொடுக்கணும், இல்லைன்னா பீப்புள் என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா என்ன ஒரு ஃபெயிலியரா பார்த்துருவாங்கிற இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் அவங்க மைண்ட்ல ஓவர் திங்க் ஆகிட்டே இருக்கிறது தான் ரீசன். எதுக்கு பெர்ஃபெக்டா கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் நாட் பெர்ஃபெக்ட் ஆக்சுவலி. இப்போ ஒரு முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பையனா வந்து இப்படிதான் இருக்கணும், ஒரு பொண்ணுனா இந்த ஒரு ஷேப்ல இருக்கணும், ஒரு பையனா இந்த ஒரு ஷேப்ல வி டேப்பர்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அப்படியா இருக்கிறாங்க? இல்ல. இப்ப நான் வந்து வி டேப்பருக்கு நான் என்னோட பாடியை நான் கொண்டு வந்திருக்கேன். பட் அதுக்காக நான் வந்து பெர்ஃபெக்டான ஒரு பையன் கிட்ட கிடையாது. I'm not a perfectful man. I'm not a perfect man actually. I may do some flaws in my life.
ஸோ லைஃப்லேயே நம்ம பெரிய ஒரு லைஃப் அதுலயே நம்ம வந்து ஃபிளாஸ் பண்றோம் அப்படிங்கும்போது கம்யூனிகேஷன்ல ஏன் ஃபிளாஸ் பண்றதுக்கு பயப்படணும்? இன்ஃபேக்ட் இஃப் யூ 100 டைம்ஸ் நீங்க ரிஜெக்ட் ஆனாதான் நீங்க ஒரு ஆடியன்ஸை பத்தி ப்ராப்பரா புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரிதான் ஒரு பிரசன்டேஷன் ஸ்கில்லையும் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் நீங்க நிறைய டைம் இது தப்பு, இதை கொஞ்சம் மாத்திக்கோ, இந்த இடத்துல நீ பாஸ் பண்ணணும், இப்படிங்கிற காம்ப்ளிமெண்ட்ஸ்ல இப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு கிடைச்சாதான் உங்க கம்யூனிகேஷனை உங்களால நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண முடியும். ரைட்? ஸோ அப்போ நீங்க இந்த ஜட்ஜ்மெண்டல் தாட்ஸ், இந்த ஓவர் திங்கிங்க்கு பயங்கரமா பழகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா பிரசன்டேஷன் பண்ண முடியாது. கோவிந்தா 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 தான். ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஃப் சினாரியோஸ். இந்த வாட் இஃப் சினாரியோஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் செகண்டா சொன்ன அந்த விஷயங்களோட, அதாவது ஜட்ஜ்மெண்டல் தாட்ஸ் ரிஜெக்ஷன்ஸோட அப்படியே காம்பீட் ஆகி வர்றது தான். மேபி மேபி வாட் இஃப் ஒருவேளை நான் தப்பா பண்ணிட்டேன்னா என்ன நடக்கும்? ஒருவேளை நான் வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா, ஒருவேளை என்னோட டீம் லீடர் என்ன திட்டாருன்னா, ஓ மை காட் how can I survive in this world அப்படிங்கிற வாட் இஃப் சினாரியோஸ். எனக்கு இந்த சினாரியோஸ் வந்து அதிகமா என் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. Just a second. இந்த மாதிரியான நம்பர் ஆஃப் சினாரியோஸ் என்னோட மைண்டுக்குள்ள நடந்துருச்சுன்னா, நான் பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படிங்கறத உங்களால ஒரு 80% சூப்பரா கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட், அப்போ இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட், நம்பர் 1, whenever you going to give a presentation, first of all be relaxed with your body, right? நீங்க ரிலாக்ஸ்டா இல்லாம ஸ்பீக் பண்ண போறேன், நான் கம்யூனிகேட் பண்ண போறேன், நான் ப்ரெசென்ட் பண்ண போறேன்னா நடக்கவே நடக்காது. எஸ், சம்டைம்ஸ் we just have some amount of anxiety, anxiousness இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் அந்த நேரத்துல do this. எல்லாருமே பாக்குற எல்லாருமே, அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி யாரு பார்த்தாலும் சரி, ஜஸ்ட் உங்களோட பாடியை பேக்ல புஷ் பண்ணி நீங்க ஃபுல்லா டீப் பிரீத் இன் பண்ண வேண்டாம், ஃபுல் டீப் பிரெத் அவுட் பண்ணுங்க. யூ ஆர் காம் நவ், யூ ஆர் சேஃப் நவ். அண்ட் 2 seconds விஷுவலைஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறீங்க, அந்த எண்ட் ஆஃப் த ரிசல்ட் எப்படி இருக்கணும். உங்களோட டிஎல் இல்ல உங்களோட கிளைண்ட் இல்ல உங்களோட டீம்மேட்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ண இன்னைக்கு அப்படின்னு சொல்லணுங்கிறத ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணுங்க. தென் போஸ்டர், இது ரொம்ப முக்கியம். வென்எவர் நீங்க ப்ரெசன்டேஷன் பண்ண போறதுக்கு முன்னாடி, இந்த ப்ரீத்திங், இந்த ப்ரீ ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இந்த சூப்பர் ஹீரோ போஸ் உங்களுக்குள்ள நீங்க கொடுங்க. ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு போஸ், அதாவது உட்காந்துட்டு இல்ல, நின்றுட்டு நான் சொல்றேன், ரைட்? நின்றுட்டு இந்த மாதிரி அப்படி பார்க்கும்போது இந்த உலகமே ஏதோ உங்களுக்கு கீழே நீங்க ஒரு கான்ஃபிடென்ட் பர்சன் அப்படிங்கிறது போர்ட்ரே ஆகும். பிகாஸ் நம்மளோட பாடி போஸ்டரை வச்சுதான் நம்ம எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், நம்மளோட வாய்ஸை வச்சும் அது மீன் ஆகும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரீ ஒர்க் அவுட், அதாவது இந்த செஷனுக்கு, அதாவது இந்த ப்ரெசன்டேஷனுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட்ஸா, நம்பர் 1 இந்த பாடி போஸ்டர், அதாவது சூப்பர் ஹீரோஸ் பாடி போஸ்டர் டடா அப்படிங்கிற இந்த போஸ்டரை பண்ணிட்டு, செகண்ட் நீங்க பண்ண வேண்டியது breathe out and then relax. Then இப்போ நம்மளோட ஸ்டெப்ஸ்குள்ள, அதாவது சொல்யூஷன்குள்ள போகலாம். என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்போ if we are good at in English, okay, fluency, it was good, okay, that's not a problem. We can start it with the storytelling, we can start it with the hook, we can start it with the like a huge amount of thinking questions. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். If we are beginner or intermediate in English fluency, then start with the simple. Okay, start with the simple thing like, good morning team, I'm going to present here. This is the first thing you're giving to the intro. Like, இதுதான் நீங்க இன்ட்ரோவா கொடுக்கணும். புரிகிறதா? புரியணும், வேற ஆப்ஷனே கிடையாது, ரைட்? ஸோ ஒரு ப்ரெசன்டேஷன் பண்றீங்க அப்படின்னா, this is what the main thing you just need to do. நீங்க இங்கிலீஷ்ல வந்து I'm not good at fluency, 100% I'm not good in fluency அப்படின்னா, you just need to start with a good morning team. We are going to present here, I'm going to present here a presentation about this topic, right? So அந்த குட் மார்னிங் ரொம்ப முக்கியம். அண்ட் ஸோ அவங்கள அட்ரஸ் பண்றது ரொம்ப முக்கியம். தென் ப்ரெசன்டேஷன் பண்றீங்க. தென் செகண்ட் திங், இந்த இடத்துல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதாவது ஒரு மீட்டிங், ப்ரெசன்டேஷன், செமினார்னா ஒரு அஜெண்டா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
அஜெண்டா இந்த சென்ஸ் அந்த மீட்டிங்ல நான் என்ன பேச போறேன்னா அதுக்கான ஒரு ஷார்ட் சம்மரி மாதிரி. அது ஷார்ட் சம்மரி இந்த சென்ஸ் ஒரு 5 to 10 புல்லட் பாயிண்ட்ஸ்ல நான் ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்ண போறேன். இதெல்லாம் தான் நான் பேச போறேன் அப்படிங்கிறது, ரைட்? ஸோ அதை நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க. ஃபைனலி புல்லட் பாயிண்ட்ஸ், அதாவது போயிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நிறைய அப்படியே உட்காந்து கட 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 டைப் பண்ணி ஓகே ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டூ இன் எவ்ரி திங், அதை பார்த்து அப்படியே மொட்டை மனப்பாடமா அந்த புக் ரீட் பண்ற மாதிரி பண்ண போறேன்னு பண்ணுவாங்க. இப்படி பண்ணா இது வந்து ரொம்ப 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 மோசமான ஒரு போர்ட்ரேயலா இருக்கும். சும்மா வந்தோம் கடமைக்குன்னு பண்ணோம் போனோங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பண்ணவே கூடாது. அப்போ என்ன நீங்க பண்ணணும் அப்படின்னா புல்லட் பாயிண்ட்ஸ். இந்த ஸ்கிரிப்டுக்குமே நான் புல்லட் பாயிண்ட்ஸ் தான் எழுதுவேன். தென் வாட் ஐ ஹாவ் இன் மை ஐடியா, வாட் ஐ எம் ஹேவிங் அ கிரியேட்டிவ் இமேஜினேஷன், அதெல்லாம் வச்சுதான் ஐம் ஜஸ்ட் மேக்கிங் அ வீடியோ. I want to make every single word in writing. அதாவது நிறைய பேர் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது சொல்லுவாங்க, அதாவது இன்ச் பை இன்ச் நீங்க வந்து யூடியூப் வீடியோக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதணும். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு ஒரு ஹிண்ட் எழுதுவேன், அதை வச்சு நான் என்ன பேசணுமோ அதான் பேசுவேன். ஸோ ஜஸ்ட் கோ வித் தட், ரைட்? அண்ட் அவுட்ரோ, பெரிய அவுட்ரோலாம் தேவை கிடையாது, ரைட்? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். லைக் அவுட்ரோ என்ன பண்ண போறீங்க? தேங்க்யூ ஃபார் பீயிங் இன் த டிஸ்கஷன் டீம் ஆர் அ கிளைண்ட், அவ்வளவுதான், முடிஞ்சு போகுது. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் திஸ் ப்ரெசன்டேஷன், thank you for being in the discussion, அவ்வளவுதான், சிம்பிள், ரைட்? ஸோ ஜஸ்ட் கோ. நெக்ஸ்ட் டைம் நீங்க எந்த ஒரு ப்ரெசன்டேஷன் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணுங்க. பட் ஆனா நீங்க அந்த ப்ரெசன்டேஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது ஒரு ஷார்ட் சம்மரி நீங்க கொடுக்கணும். அதாவது நம்ம என்னென்னலாம் கவர் பண்ணோம் அப்படிங்கிறது. இப்போ இந்த வீடியோல நம்ம என்னென்னலாம் கவர் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பேரிசன் மென்டாலிட்டி பத்தி கவர் பண்ணோம். தென் வந்து ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், ஃபியர் ஆஃப் ஜட்மெண்ட் பத்தி பேசணும். வாட் இஃப் சினாரியோஸ் பத்தி பேசணும். தென் டூ ஸ்டெப்ஸ் பத்தி பேசணும். பாடி போஸ்டர் வந்து காமா வச்சுக்கிறது. செகண்ட் வந்து பிரீத் அவுட் பண்றது. ஃபைனலி எப்படி ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும், எப்படி ஒரு அஜெண்டானா என்ன, தென் வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி புல்லட் பாயிண்ட்ஸ் வச்சு எப்படி நம்ம சொல்றது, தென் ஃபைனலி அவுட்ரோ என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? இந்த தான் நீங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு சம்மரியா கொடுத்து ஒரு வீடியோ, ஒரு ப்ரெசன்டேஷனை, ஒரு செமினாரை முடிக்கணும். தென் the most important bonus point here is passes. If who giving the passes, they are the confident in the communication. யாரெல்லாம் பாஸ் கொடுத்து பேசுறாங்களோ அவங்க தான் கான்ஃபிடென்ட்டா வெளியே போர்ட்ரே ஆவாங்க. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நம்ம பாஸ் கொடுக்காம பேசும்போது அந்த கம்யூனிகேஷன் எல்லாம், அந்த ஸ்பீச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். எப்படி இருக்கு? இதுவே நம்ம பாஸ் கொடுக்காம பேசும்போது அந்த கம்யூனிகேஷன் இல்ல அந்த ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு மோசமா இருக்கும். See the difference actually. எது நல்லா இருக்கு? Second thing, right? So just go with that second thing, right? And you just need to have a smile whenever you talk to anyone, whenever you're going to give a presentation, whenever you're going to take a video. Just smile, man. Right? அந்த ஸ்மைல் பண்ணி பேசும்போது ஆப்போசிட்ல இருக்கவங்க ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. That is what the psychology. Okay? So this is what the thing you just need to know. பட் உங்க கூட இருந்து நான் உங்களுக்கு ஒரு 3 months கோச் பண்ண போறேன். கம்யூனிகேஷன் பத்தி எப்படி நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம், உங்களோட கம்யூனிகேஷன் பாசஸ் எப்படி பண்ணலாம், அண்ட் ஸோ எப்படி நீங்க ஒரு குட் கம்யூனிகேட்டரா மாறலாம், எப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட கூட உங்களால ஈஸியா பேச முடியும். நான் ஒரு 10-15 ஃப்ரேம் ஒர்க்ஸ் கிட்ட வச்சிருக்கேன். அதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு கம்யூனிகேட்டரா, ஒரு இப்போ நீங்க 0 ஸ்டார்ட் பண்ணா கூட 80% உங்களோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஐ எம் ஹெல்ப் யூ, ஐ வில் லீட் யூ, ஐ வில் கைட். லிங்க் கீழே இருக்கும். 30 to 45 minutes ஃப்ரீ கால் இருக்கு. ஜஸ்ட் கோ அண்ட் புக் பண்ணிக்கோங்க கால், ரைட்? ஸோ be strong, stay positive, and be a good communicator actually, right? So if you need to improve your communication skill, just click this video.